வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்க 21ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட். நிஃப்டி ஓப்பனிங் 23,099ல நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. நமக்கு பைவட் பாயிண்ட்டை கடைசி வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. முடியும் தருவாயில் நமக்கு அந்த ஜோன்லேயே பார்த்தோம் அப்படின்னா 23,161ல் க்ளோஸ் ஆயிடுச்சு. நேற்றுக்கு பார்த்தோம் 23,000 பிரேக் அவுட் பண்ணியிருந்தது. பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆச்சு. எவ்வளோ தூரம் நமக்கு இறக்கம் கொடுத்துச்சோ அந்த வேகத்துக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோனில் க்ளோஸ் ஆகிட்டாயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் நேற்றுக்குரிய ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,169. நம்ம ரெசிஸ்டன்ட் லெவலில் 23,300 செட் பண்ணியிருந்தோம். இந்த லெவலில் நமக்கு ரீச் பண்ணலை. லோ லெவல் பார்த்தோம்னா 22,981 நமக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. 23,000த்தையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஆனால் க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்தோம்னா 23,161க்கு, அதாவது நம்மளோட இந்த லெவலுக்கும் மேலே போய் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த எல்லா லெவலையும் உடைச்சு திரும்ப நமக்கு இந்த லெவலுக்கு இது பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நம்மளோட இந்த சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டபுள் டாப் அதை பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 2 டபுள் பாயிண்ட்ல நமக்கு இங்கே பவுன்ஸ் பேக் ஆயிருக்கதையும் நம்மளால பார்க்க முடியுது. டபுள் பாட்டமா நம்ம பார்க்க முடியுது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா முதல் பாதியில் நமக்கு நெகட்டிவ்ல இருந்தது. நெகட்டிவ்ல இருந்தாலும் செல்லரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிக லெவலில் இருந்தது. இரண்டாவது பாதியில் பார்த்தோம்னா இரண்டாவது பாதியில் தான் நமக்கு நேற்றுக்குரிய ஹை லெவலையும் நேற்றுக்குரிய லோ லெவலையும் டச் பண்ணது. ஆனால் பாசிட்டிவ்ல நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் முதல் நாள் விட நமக்கு பையரோட டாமினேஷன் அதிகமாக இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. முடியும் தருவாயில் மட்டும் நமக்கு பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருந்தது. இங்கே பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. 5 நிமிஷம் சார்ட்ல நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 48,689ல நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம்னா சப்போர்ட் லெவல் 1ல பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்ட் ஜோனில் நமக்கு 48,776ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் பைவட் பாயிண்ட்டை நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை. ஒரு வி ஷேப்பில் நமக்கு நேற்று மார்க்கெட் மூவ் ஆனது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்றுக்குரிய ஹை லெவல் 48,781 நமக்கு இங்கே சப்போர்ட் லெவலில் ரீச் ஆயிருக்கானா நமக்கு 49,000 இன்னும் பிரேக் பண்ணலை. அடுத்தது லோ லெவல் பார்த்தோம்னா 48,766 நமக்கு இங்கே 650 வச்சுருக்கோம். லோ லெவல் பார்த்தோம்னா 48,074 இந்த லெவலையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணி இந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி இப்போ இங்கனுக்குள்ள நமக்கு இந்த லெவலை நோக்கி போயிட்டு இருந்தது. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தோம்னா 48,766 திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இந்த சேனல்குள்ளேயே நமக்கு மூவ் ஆகிறத பார்க்க முடியுது. திரும்ப நமக்கு இப்படி வருதா அல்லது திரும்ப இப்படி போகுதா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை பவுன்ஸ் பேக் ஆகுதாங்கிறத வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதி நமக்கு சிலரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருந்தது. முடியும் தருவாயில் பார்த்தோம்னா அன்றைக்கி லோ லெவலும் ஹை லெவலும் இரண்டாவது பாதியில் தான் இருந்தது. மேலும் முடியும் தருவாயில் நமக்கு பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.